Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதில் 15 தொகுதிகளில் பொது வேட்பாளர்களும் 24 தொகுதிகளில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் சத்தீஸ்கரில் உள்ள ராஜ்நந்தாகவ் தொகுதியில் போட்டியிட உள்ளார். மக்களவை தேர்தலில் கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக 2 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளை மீண்டும் ஒதுக்கிய உடன்பாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் போட்டியிடுவதால் விசிகவுக்கு பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் பேட்டியளித்தவர் தனி சின்னத்தில் போட்டியிட திமுக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில்தான் போட்டியிடும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியளித்த அவர் எந்த தொகுதியில் போட்டி என்பது குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். வரும் 10ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திய நிலையில் வரும் 10ஆம் தேதி காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அன்றைய தினமே தொகுதி உடன்பாடு எட்டப்படலாம் என கூறப்படுகிறது. அதிமுக புரட்சி பாரதம் கட்சியினரிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட புரட்சி பாரதம் கட்சி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை சீட் கேட்டுள்ளதாகவும் விரைவில் நல்ல முடிவை அறிவிப்போம் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து திமுகவிடமிருந்து அழைப்பு வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஜாஃபர் சாதிக் மீது 26 வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் அரசு உயர் பதவிகளில் இருப்போரை சந்தித்தது எப்படி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து மார்ச் 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கலைஞரின் பெயரை வைத்து ஓசியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கனிமொழிக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக கூறினார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் பிரதமரை அவதூறாக பேசுவதை கனிமொழி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல் உறுப்பினராக விஜய் இணைந்த நிலையில் ரசிகர்களும் உறுப்பினர்களாக இணைந்து வருகின்றனர்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையுடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக இணையுமாறு விஜய் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உறுப்பினர் சேர்க்கை செயலியை அறிமுகப்படுத்திய விஜய் விருப்பப்படுபவர்கள் அனைவரும் கட்சியில் இணையுமாறு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் எதிர்க்கட்சிகள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. கடைகள், வணிக வளாகங்கள் ஆகியவை முழுமையாக அடைக்கப்பட்டதால் புதுச்சேரியே வெறிச்சோடி காணப்பட்டது. சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரையில் கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களும் தங்களது படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி கண்டனம் தெரிவித்தனர். நாட்டின் வலிமை மற்றும் கலாச்சாரத்தை சர்வதேச அளவில் பரப்ப உதவியவர்களுக்கு தேசிய படைப்பாளிகள் விருதுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி கௌரவித்தார். யூடியூபர் காமியா ஜானிக்கு சிறந்த பயண படைப்பாளிக்கான விருது வழங்கப்பட்டது. உலக மகளிர் தின பரிசாக நாடு முழுவதும் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். இதனால் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயரும் எனவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை கருத்தில் கொண்டே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு காலம் சிலிண்டர் விலையை குறைக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதாமூர்த்தி மாநிலங்களவை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்திருப்பதாக குறிப்பிட்டு தனது எக்ஸ் வலைதள பதிவில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பத்திரம் தொடர்பாக ஸ்டேட் வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அமர்வு வழக்கை விசாரிக்கிறது. கார் கழுவுதல், தோட்டம் அமைத்தல், கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்த கர்நாடகா நீர்வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியம் தடை விதித்துள்ளது. உத்தரவை மீறினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் குடிநீரை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். குடிநீர் குழாய்களில் இல்லீகல் கனெக்ஷன் ஏற்படுத்தினால் கிரிமினல் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரித்திருக்கிறார். காவல்துறையின் சார்பில் வாங்கப்பட்டுள்ள 4 நடமாடும் கட்டளைகள் மற்றும் கட்டுப்பாட்டு மைய வாகனங்களின் செயல்பாட்டினை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் DGP சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள ஔவையார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள ஔவையார் சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அமைச்சர்கள் கீதா ஜீவன், சாமிநாதன், சேகர்பாபு ஆகியோர் ஔவையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி செல்வம் விடுப்பில் சென்றதை தொடர்ந்து பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தன்னை விடுவித்து பிறப்பித்த உத்தரவில் எந்த சட்ட விரோதமும் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தரப்பில் வாதிடப்பட்டது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தெரிவிக்கப்பட்டது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிக்கு நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணை நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது உத்தரவிட்டார். நடிகர் பாபி சிம்ஹா மீதான வழக்கில் நிலை அறிக்கை தாக்கல் செய்யும்படி கொடைக்கானல் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டது. புகார் கொடுத்தவருடன் சமரசமாகிவிட்டதால் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி பாபி சிம்ஹா தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் பட்டா உள்ளவர்களை அனுமதிப்பது, கடை நடத்துவது தொடர்பான முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவை கவுண்டம்பாளையத்தில் தனியார் கல்லூரி மாணவர்களிடம் பேசிய ஆளுநர் RN ரவி, இந்த கல்லூரியின் மாணவர்கள் 100% வாக்களித்ததை உறுதி செய்தால் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து கௌரவிப்பதாக கூறினார். பொன்விழா ஆண்டு கலையரங்கம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் C-295 பயிற்சி விமானம் லட்சத்தீவில் உள்ள அகழ்ச்சி விமான நிலையத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்தியாவின் வான்வழி திறன்களை மேம்படுத்துவதில் ஒரு மைல்கல் என இந்திய விமானப்படை பெருமிதம் தெரிவித்துள்ளது. ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட முகேஷ் அம்பானியின் குடும்ப புகைப்படம் வைரலாகி வருகிறது. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் ஜோடியின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஹரியானா மாநிலம் நூக் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது மாணவர்களுக்கு பிட்டடிக்க உதவ முயன்ற நபர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். தேர்வு மையத்தின் சுவர் மீது ஏறிய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தானின் கோட்டா நகரில் மகா சிவராத்திரி ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி 14 குழந்தைகள் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இமாச்சல பிரதேசத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மனாலிக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் படையெடுத்ததால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை DPE வளாகத்தில் 19 நாளாக நடைபெற்று வந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மாணவியை தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் சிறைப்பிடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மன்னிப்பு கேட்டதை அடுத்து 5 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் நிறைவு பெற்றது. உலக மகளிர் தின விழாவில் படுகிரண மக்களுடன் இணைந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. சமூக நலத்துறை மகளிர் திட்டம் சார்பில் உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் என்புதூர் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 500 காளைகள் பங்கேற்ற நிலையில் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். காளைகள் முட்டியதில் 60 பேர் காயமடைந்த நிலையில் காளைகளை பிடித்த வீரர்கள் மற்றும் பிடிபடாத காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையினால் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு வைப்பதன் மூலமாக மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிக்கும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை திருவிக நகரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார். தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே நடைபெற்று வரும் பணிப்போருக்கு மத்தியில் நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. மாநகராட்சி வரவினம் 344.87 கோடியாகவும் செலவினம் 340.08 கோடியாகவும் உபரி நிதி 4.79 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SKM பூர்ணா நிறுவனத்தின் பூர்ணா கோதுமை மாவினை நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்தையில் அறிமுகம் செய்தனர். இதனை அறிமுகம் செய்த பூர்ணா நிறுவன நிர்வாக இயக்குநர் சந்திரசேகர், இயக்குநர் ஷியாமலா, செயல் இயக்குநர் பிரதீப் கிருஷ்ணா ஆகியோர் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் வெவ்வேறு இடங்களில் காட்டு யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்திருப்பதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மற்றும் மா, தேக்கு மரங்களை காட்டு யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்துவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவாரூர் மாவட்டத்தில் மாணவிக்கு 2 முறை தவறான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவருக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. சேமங்கலம் கிராமத்தை சேர்ந்த அன்பு மகள் ஜமுனாவுக்கு கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு டாக்டர் விக்னேஷ் அறுவை சிகிச்சை செய்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பு என்பது மோடியின் ஏமாற்று வேலை என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலை துவக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே தாய்க்கு கோவில் கட்டிய மகனை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். சுருளிப்பட்டியை சேர்ந்த ஜெயராஜ் மகன் டாக்டர் ஜெகன் தனது தாய் நினைவாக அன்னை ஸ்ரீ ஜெயமீனா என்கிற பெயரில் சுருளிமலையில் கோவில் கட்டி திறப்பு விழா நடத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுங்கச்சாவடியை கடந்து செல்லாத கனரக வாகனத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் அதன் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் முறையாக விளக்கம் அளிக்காததால் வாகன உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ராஜமன்றி பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவன அலுவலகத்திற்குள் புகுந்த இருவர் பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து சென்ற நபர்களை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திருச்சி விமான நிலைய கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இலங்கையைச் சேர்ந்த பயணி ஒருவர் பிளாஸ்டிக் பையை விட்டு சென்றது தெரிய வந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில் மீது பதுக்கி வைத்திருந்த 1 டன் செம்மரக்கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பதுக்கி வைத்தது யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரியில் பள்ளி மாணவிக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் அதனை தட்டி கேட்ட நபரை அந்த இளைஞர் தாக்கியுள்ளார். அருள்முருகன் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒரு கும்பலால் தாக்கப்பட்ட பெண் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அஞ்சு கிராமம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை மற்றும் காவல் பணி செய்யும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதாரத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் ஐடி ஊழியர்களின் லேப்டாப்புகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சுரேந்தர் என்ற இளைஞரை கைது செய்த போலீசார் 4 லேப்டாப்கள், ஒரு ஆப்பிள் வாட்சை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு கவனஈர்ப்பு சித்திரத்தை வெளியிட்டுள்ளது கூகுள். பாலின சமத்துவத்தை நோக்கியே அனைத்து முன்னேற்றங்களும் அமைய வேண்டும் என்ற கருப்பொருளுடன் இந்த டூடில் அமைந்துள்ளது. உலகின் சிறந்த சுவையான காஃபி பட்டியலில் தென்னிந்தியாவின் ஃபில்டர் காஃபி 2வது இடத்தை பிடித்துள்ளது. டேஸ்ட் அட்லாஸ் என்ற உலகின் பிரபல உணவு மற்றும் பயண நிறுவனம் நடத்திய ஆய்வில் கியூபாவின் எஸ்பிரேசோ காஃபி முதலிடம் பிடித்துள்ளது. பாக்ஸ் நியூஸ் போன்ற அமெரிக்க செய்தி ஊடகங்களின் உரிமையாளராக இருந்த ரூபர்ட் முர்டோக் தனது 92வது வயதில் 5வது முறையாக திருமணம் செய்து கொள்ள உள்ளார். அவர் தனது நீண்ட நாள் காதலியான எலேனா ஜுகாவா என்ற 67 வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். 100வது டெஸ்ட் போட்டியை விளையாடிய 2 நியூசிலாந்து வீரர்களுக்கு ஐசிசி சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு கௌரவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் கேன் வில்லியம்சன் மற்றும் டிம் சவுத்தி ஆகிய இருவருக்கும் 100வது டெஸ்ட் போட்டி ஆகும். குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரரான மேத்யூ வேட் 1வது போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் உள்ளூர் தொடர்பான ஷெஃபீல்ட் ஷீல்ட் தொடருக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக டைட்டன்ஸ் அணியின் தொடக்க ஆட்டத்தை அவர் தவறவிடுகிறார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜோதிகாவின் சைத்தான் பட போஸ்டரை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த சூர்யா, எனது மனைவி எனது பலம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீ செய்யும் எல்லாவற்றுக்கும் நான் பெருமைப்படுகிறேன் என அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.
போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவுடன் அசோக் செல்வன் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர்த்தொழில் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் போர்த்தொழில் படத்தின் இரண்டாம் பாகமாக இருக்குமா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மகத் ராகவேந்திரா நடிப்பில் உருவாகியுள்ள காதலே காதலே படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இப்படத்தில் மீனாட்சி கோவிந்தராஜன், VTV கணேஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தமன்னா நடிப்பில் உருவாகி வரும் ஓடேலா 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஓடேலா 2 படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் காசியில் தொடங்கிய நிலையில் சமீபத்தில் தமன்னா காசியில் இருந்து ஒரு புகைப்படத்தை பகிர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசுக்கு சொந்தமான OTT தளத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த OTT தளத்துக்கு சி ஸ்பேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஒரு திரைப்படத்தை பார்க்க 75 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆதிரங்கம் சேகல் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மாசி மாத மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கோவை ஈஷா மையத்தில் 30ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இரவு முழுவதும் சத்குரு முன்னிலையில் சக்தி வாய்ந்த தியானங்கள் நடத்தப்படுகின்றன. சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். இலங்கையின் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்வில் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் அழைப்பில் போரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதஸ்தல அடிகளார் மற்றும் பத்மஸ்ரீ சீர்காழி சிவச்சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாசிவாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தியம்பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பிரான்மலை உச்சியில் உள்ள பாலமுருகன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளிய முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் மாசி மாத சிவராத்திரியை முன்னிட்டு 1008 வலம்புரி சங்குகளை கொண்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது. விசேஷ ஹோமங்களுடன் நடைபெற்ற பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அங்காளம்மன் கோவிலில் சிவராத்திரி விழாவையொட்டி பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சிறிய தேரை பக்தர்கள் இழுத்துச் சென்ற நிலையில் சிறுவர்கள் அம்மன் வேடம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பழனியூர் அருள்மிகு மகாகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்து வந்த பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட 61 அடி நீள குண்டத்தில் தாயே பராசக்தி என்ற கோஷத்துடன் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாட்ஸ்அப் செயலியில் உள்ள அவதார்ஸை யார் யார் பார்க்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யும் வசதியை வழங்குவதற்கான பணிகளில் மெட்டா ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த அம்சம் ஆண்ட்ராய்டு பீட்டா வெர்ஷனில் டெஸ்ட் செய்யப்படுகிறது. போகோ M6 5G ஸ்மார்ட் போனின் ஏர்டெல் எடிஷன் மாடல் மார்ச் 10ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 50 GB டேட்டாவும் வழங்கப்படுகிறது. அத்தோடு புதிய போகோ M6 5G ஏர்டெல் எடிஷனில் விலை 8799 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது எலக்ட்ரிக் கார் மாடல்களுக்கு மாதாந்திர சலுகைகளை அறிவித்துள்ளது. நெக்ஸான் EV பிரைம் மாடலுக்கு 2,30,000 ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த சலுகைகள் எதுவும் பஞ்ச் EV மாடலுக்கு மட்டும் வழங்கப்படவில்லை.
பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தனது முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை அடுத்த காலாண்டிற்குள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இந்த மோட்டார் சைக்கிளை 2025 வாக்கில் அறிமுகப்படுத்த பஜாஜ் நிறுவனம் திட்டமிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.